வணக்கம். தலைப்புச் செய்திகள் வாசிப்பது வெங்கட். வட மாநிலங்களில் ஏலக்காய் விற்பனை மூலம் போடி திமுக நிர்வாகி ரூபாய் 100 கோடிக்கு மேல் வரி ஏய்ப்பு, ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் பரபரப்பு தகவல். தேர்தலுக்காகத்தான் விடுபட்டவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை கொடுக்கிறார்கள். பொதுக்குழு மற்றும் செயற்குழு கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி பேச்சு. அனில் அம்பானி மகன் மீது சிபிஐ வழக்கு பதிவு. வி.டி. சாவர்கரின் பெயரில் வழங்கப்படும் விருதை ஏற்க மாட்டேன், சசி தரூர் திட்டவட்டம். வாக்கு திருட்டு மிகப்பெரிய தேச விரோத செயல், மக்களவையில் எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. ஆட்சேபம் தெரிவித்து பாஜக எம்பிக்கள் அனைவரும் கோஷம். வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகளில் மாநில அரசுகள் முழுமையாக ஒத்துழைக்க வேண்டும், உச்சநீதிமன்றம் உத்தரவு. யுனெஸ்கோவின் பாரம்பரிய பட்டியலில் இடம் பிடித்தது தீபாவளி பண்டிகை, பிரதமர் நரேந்திர மோடி மகிழ்ச்சி. தேவையில்லாமல் இந்துக்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் இடையே பிரிவினையை ஏற்படுத்துவது திமுக தான். ஆம்பூரில் பாஜக நிர்வாகியும் நடிகையுமான கஸ்தூரி பேட்டி. கடனை திரும்ப செலுத்தும் வரை நலன் குமாரசாமி இயக்கத்தில் கார்த்தி நடிப்பில் உருவாகி வரும் வாத்தியார் திரைப்படத்தை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் தடை விதித்து உத்தரவிட்டுள்ளது. தமிழ்நாட்டில் மணல் கொள்ளையை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும், தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. குடியுரிமை பெறும் முன்பே வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்த விவகாரம், காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் சோனியா காந்திக்கு டெல்லி நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியது. தவிக தலைவர் விஜயன் கனவு நினைவாகாது, அவர் காகித கப்பலில் கடலில் கடக்க முயல்கிறார். மதுரை ஆரப்பாளையத்தில் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ பேச்சு. மேலும் விரிவான செய்திகளுக்கு அரசியல் ராஜ்யம் மின் இதழை படியுங்கள். நன்றி, வணக்கம்.